பத்திரிகையாளர் திரு இம்ரானுல்லா சார் வணக்கம். இப்போ அப்பீலேட் அத்தாரிட்டியை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்திவிட்டு அவர் அப்பீல் போகணுமா, இல்லை தண்டனைகளை நிறுத்தி வச்சுட்டு அவருக்கு இந்த அப்பீல் ப்ராசஸ்க்கு அனுமதி கொடுப்பாங்களே அந்த மாதிரியா? இது விஜய்க்கு எதன் அடிப்படையில் இந்த அபராதம் உறுதி செய்யப்பட்டிருக்கு? இல்ல, இந்த 1.5 கோடி ரூபாய் கட்ட வேண்டாம். இந்த 1.5 கோடி ரூபாய் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் அப்பீல் போறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதாவது கேஸோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 30, 2015 விஜயோட வீடு, அலுவலகங்கள், அதுல இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்துறாங்க. இது புலி திரைப்படம் வந்த பிறகு நடைபெறுகிற ஒரு ரெய்டு. அப்போ புலி படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு பி டி செல்வகுமார் அவருடைய இல்லம், அவருடைய அலுவலகத்திலும் ரெய்டு எல்லாம் நடக்குது. அப்போ புலி படத்திற்கு இவருக்கு பேசப்பட்ட சம்பளம் என்ன என்று அவரிடம் விசாரணை நடத்தும் போது தயாரிப்பாளர் சொல்லியிருக்கிறார் 20 கோடி ரூபாய் சம்பளம். அதில் ஒரு 15 கோடி ரூபாய் வரைக்கும் நான் செக் மூலமா கொடுத்துட்டேன். ஸோ இந்த செக் மூலமா கொடுத்த பணத்துக்கான டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அதை அவரே டிடக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டிட்டாரு. ஆனா மீதமுள்ள இந்த 5 கோடி ரூபாயை கேஷா கொடுத்துருக்கேன், ஸோ அதுக்கு டாக்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸ் திரு விஜயை கன்ஃபரண்ட் பண்றாங்க. அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, 5 கோடி ரூபாயை நீங்க கேஷா வாங்கினீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அதுல ஒத்துக்கிட்டு இருக்காரு, ஆமா 5 கோடி ரூபாய் வாங்கினேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, இதே மாதிரி கடந்த 6 ஆண்டு காலங்களில் ஃபினான்ஷியல் இயர்ஸ், இது நடக்கிறது 2015-16 என்கொயரி ஃபினான்ஷியல் இயர். அது கேட்கும் போது அவர் இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே அடிஷனல் இன்கம் எனக்கு வரல, வந்த இன்கம் எல்லாமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க என்கொயரி இனிஷியேட் பண்றாங்க. அது ஒரு பெரிய லெவல்ல ப்ரொசீடிங்ஸ் போகுது. அந்த சமயத்துல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டிக்ளேர் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது லேட்டா கட்டும் போது இன்ட்ரெஸ்டோட கட்டணும், அவ்வளவுதான். ஸோ இந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்றதுக்கு திரு விஜய் என்ன சொல்றாரு, நான் ஒரு 15 கோடி ரூபாய் ஒரு டிக்ளேர் பண்ணிடுறேன் லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கான, அதை டிக்ளேர் பண்ணி அதுக்குண்டான டேக்ஸ் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியும் கட்டிட்டாரு. பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ 15 கோடி ரூபாய் அவர் டிக்ளேர் பண்ணி கட்டின பிறகு அந்த 15 கோடி ரூபாயை நாங்க ரெய்டு நடத்தி இந்த சர்ச் அண்ட் சீஷர் ஆபரேஷன் நடத்தாமல் இருந்திருந்தால் நீங்க இதை டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. நாங்க ரெய்டு நடத்தினதுனால தான் நீங்க வேற வழி இல்லாம டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, தேர்ஃபோர் உங்களுக்கு பெனால்டி 1.5 கோடி ரூபாய் போடுகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 1.5 கோடி ரூபாய் அவங்க எப்போ போடுறாங்கன்னா, ஜூன் 30, 2022 இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு வரதுக்கு ஜூன் 30, 2022 ஆயிடுது. அன்னைக்கு தான் அந்த ஆர்டர் இவருக்கு சர்வ் பண்றாங்க. இவர் 2022ல அதை சேலஞ்ச் பண்ணி இந்த ரிட் பெட்டிஷனை ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாரு. இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. இவருடைய மொத்த வருவாய் 38 கோடின்னு, அவரு மொத்த வருவாய் 35.42 கோடின்னு காமிச்சிருந்தாரு. அதுல தன்னுடைய நடிகர் சங்கத்துக்கான எக்ஸ்பென்சஸ் ஒரு 64 லட்சம் அதுல இருந்து கழிக்கணும்னு டெப்ரிசியேஷன் வேல்யூ எல்லாம் போட்டாரு. பட் அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்காம 38.25 crore டிட்டர்மைன் பண்றாங்க, அசஸ்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. அந்த மெயின் அசஸ்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி இவர் அப்பெலேட் அத்தாரிட்டிக்கு போயிட்டாரு. பட் இந்த பெனால்ட்டியை மட்டும் சேலஞ்ச் பண்ணி இந்த ரிட் பெட்டிஷனை 2022ல ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாரு. அப்போ அந்த பெனால்ட்டியை சேலஞ்ச் பண்ணும்போது மல்டிபிள் கிரவுண்ட்ஸ்ல அதை சேலஞ்ச் பண்றாரு. ஒன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் லிமிடேஷன் சொல்லுவோம். அதாவது இவருடைய வாதம் என்னன்னா, நடிகர் விஜயோடைய வாதம் என்னன்னா, இந்த பெனால்ட்டி பாஸ் பண்றதுக்கான லிமிடேஷன் பீரியட், அந்த அவுட்டர் லிமிட் 2019லயே முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க 2022 3 ஆண்டுகள் கழித்து போட்டது தவறு அப்படிங்கிறது, அதுதான் பிரைமரி கிரவுண்ட் அவரோடது லிமிடேஷன். மற்றபடி பெனால்ட்டி போடுறதுக்கு இவங்களுக்கு ரைட்டே இல்லை, அது இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்குள்ள ப்ரொவிஷனே கிடையாது, போடவே முடியாது அப்படின்லாம், அதெல்லாம் அதர் கிரவுண்ட்ஸ். இப்போ நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மெயின் கிரவுண்ட் லிமிடேஷன் இவர் எடுத்திருக்கிறது, அந்த கிரவுண்ட்ல மட்டும்தான் இந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு டிஸ்மிஸ் ஆயிருக்கு. நீதிபதி என்ன சொல்றாரு, இல்ல லிமிடேஷன் பீரியட் 2019ல முடியாது, 2022ல தான் முடியும், இவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டா தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்ட்ல மட்டும் நான் இந்த ரிட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கினாரு. அப்போ திரு விஜயுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, சரி நீங்க இந்த தீர்ப்பை வழங்கிட்டீங்க, ஆனா நான் ஏற்கனவே அப்பெலேட் அத்தாரிட்டி கிட்ட மெயின் அசஸ்மெண்ட் ஆர்டர் சேலஞ்ச் பண்ணிலாம் போயிருக்கேன்.
அங்க வந்து நான் இந்த பெனால்ட்டியை லிமிட்டேஷன் மட்டும் இல்லாம மற்ற கிரவுண்ட்ஸ்ல, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ரைட் இல்லை அப்படின்னு இவங்க நிறைய கிரவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரவுண்ட்ஸ்ல நான் அங்க இதை எதிர்த்து வாதாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு அதை இன்னைக்கு நீதிபதி அவங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு. நீங்க வந்து லிமிட்டேஷன் கிரவுண்ட்ஸ் தவிர அதுல மட்டும்தான் நான் டிஸ்மிஸ் பண்றேன், அது இல்லாம மற்ற கிரவுண்ட்ஸ்ல நீங்க வந்து அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இதை சேலஞ்ச் பண்ணிக்கலான்னு. இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்து ரிட் பெட்டிஷன்ல ஒரு தனி நீதிபதி போட்ட தீர்ப்புங்கிறதுனால இதை சேலஞ்ச் பண்ணி திரு விஜய் வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம், அவருக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கு. அப்படி இல்லைன்னா அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டே போய் இதை ஃபைட் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதாவது இப்போ டிவிஷன் பெஞ்ச்ல போனாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா, லிமிட்டேஷன் கிரவுண்ட்லயே சிங்கிள் ஜட்ஜ் டிஸ்மிஸ் பண்ணது தவறு, அந்த கிரவுண்ட்லயே இது அலோவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். ஸோ அது ஒரு சில காலம் ஓடும். அவர் தான் இப்போ வந்து அதை டிசைட் பண்ணணும், ரிட் அப்பீல் போவாரா இல்ல அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிட்டே போய் இந்த கேஸ் முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறது. உங்களோட விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு இம்ரான் உல்லா. அடுத்து